அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னையும் போற நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எலக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. இன்னும் டீப்பா பார்த்தோம்னா 4 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு வந்து தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு சீட்டுகள் இருக்கு அப்படிங்கறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறாங்க. இப்ப இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 8ல வந்து ஒரு 2A எக்ஸாம் நடக்க வேண்டியது கேன்சல் ஆயிருச்சு இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா, லோக்சபா சீட்டு, எம்.எல்.ஏ சீட்டு கவுண்ட்ட வச்சு வரக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு. கன்வென்ஷனலாவும் பாத்தீங்கன்னா, இந்த லோக்சபா சீட்டு, லோக்சபா சீட் அண்ட் தென் எம்.எல்.ஏ சீட்டுகளுடைய எண்ணிக்கைய வச்சு வரக்கூடிய கேள்விகள் அதிகமாகவே இருக்கதான் செய்யுது. அதுவும் பாத்தீங்கன்னா, அ ஸ்பெசிஃபிக்கா ஹையஸ்ட், லோயஸ்ட் அப்படிங்கிறத கேட்கறது கிடையாது. ரேண்டமா கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப திரிபுரா அப்படிங்கிறத கேட்கறாங்க. அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறத கேட்கறாங்க. அந்த மாரி ரேண்டமா வந்து கேட்கக்கூடிய நம்பர்ஸ் தான் அதிகமா இருக்கு. சோ இத எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்ப, ஒண்ணு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இல்ல எலக்ஷனோட ரிலேட் பண்ணி அந்த டேட்டாஸ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல எலக்ஷனோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட் மெத்தடா இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமுக்கு வந்து 126 சீட் வந்து இருக்கு. கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 சீட் இருக்கு. புதுச்சேரிக்கு 30 சீட். தமிழ்நாட்டுக்கு நமக்கு தெரியும் 234 அப்படிங்கிறது. அடுத்தது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 294. ஓகேவா? சோ இந்த மாதிரி சீட்டுகள் வந்து பிரிஞ்சிருக்கு. இதுல தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதி வந்து ஏப்ரல் 23. வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒரே கட்டமா தேர்தல் அப்படின்னா, ஆ 234 தொகுதிகளுக்கும் ஒரே நாள்லயே எலக்ஷன் நடத்தி முடிச்சுருவாங்க. ஓகேவா? வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 கட்டங்களா தேர்தல் நடத்தப் போறாங்க. ஏன்னா, அங்க நெறைய தொகுதிகள் 294 சீட்டுக்கு ஒரு நாள்ல நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் 2 கட்டங்களா வந்து அங்க தேர்தல் அப்படிங்கிறத நடத்தப் போறாங்க. சரியா? தேர்தல் அப்படிங்கிறது வந்துட்டாலே, தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமலுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேவா? தேர்தல் இங்க பார்த்தீங்கன்னா, அ அரசு பேர்லாம் வந்து இந்த மாரி அமைச்சர்கள் பேர்லாம் வந்து இந்த மாரி போட்டு மறைச்சு வைப்பாங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். என்ன தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட கிரியேட் பண்றதுக்காக இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமலுக்கு வருது. நெறைய நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆளுங்கட்சி ஒரு ஆதிக்கத்த செலுத்துவாங்க. ஆளுங்கட்சி வந்து செய்தித்தாள்கள்ல விளம்பரம் குடுப்பாங்க. ஏன்னா, அது அரசு செலவுலயே வந்து அந்த செய்தித்தாள் விளம்பரத்தலாம் வந்து குடுத்துட்டு போயிருவாங்க. நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாதனைகள விளக்கி வந்து பேனர்கள், டிஜிட்டல் பேனர்கள்லாம் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அரசு அலுவலகங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான காட்சிகள உங்களால பார்க்க முடியும். முதலமைச்சருடைய படம் அப்படிங்கிறது எல்லா அரசு ஊழியர்களும் அவங்களுடைய இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருவாங்க. அரசு அலுவலகங்கள்ல எந்த ஒரு முதலமைச்சருடைய படம், அமைச்சர்களுடைய படம்லாம் இருக்கக்கூடாது. சாதனை விளக்க பேனர்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது. இந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, டூ கிரியேட் எ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் சரியா? அதுக்காக தான். அப்ப இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துட்டா, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கப்ப நம்ம ஒரு மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, மொழி சார்ந்தோ, ஜாதி சார்ந்தோ வாக்கு கேட்கவும் கூடாது. வாக்குகள வச்சு அதுக்கான பிரச்சாரங்களையும் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான புரோவிஷன்ஸுமே இருக்க தான் செய்யுது. இப்ப இததான் தான் நம்ம தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இத பத்தி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில கேட்டது கிடையாது. ஆனா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய கேள்விகள் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது எப்போ இந்தியாவுக்குள்ள முதல்ல வருது அப்படின்னா 1960ல இந்தியாவுல கொண்டு வராங்க. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் கேரளால தான் முதல்ல நடைமுறைக்கு வருது. அதுக்கப்புறமா தான் 1960கள்ல கேரளால நடைமுறைப்படுத்தினது பிறகு 1962ல நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தல்கள்ல பரவலா பயன்படுத்தப்படுது. ஒரு ஃபார்மேட்டா இல்லாம ஒரு கன்சென்சஸா இருக்கு. 1974ல தான் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு டாக்குமென்ட்டா இத கொண்டு வராங்க. ஓகேவா?
இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்கன்னா அப்ப இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தேர்தல் நடத்தை விதிகள் அரசியலமைப்புல சொல்லப்படாத ஒண்ணு. ஓகேவா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஆல்சோ. ஓகேவா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு இதுல எதுவுலயுமே குறிப்பிடப்படாத ஒரு விஷயம் தான் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பிராக்டிஸ், இது வந்து ஒரு கன்வென்ஷன். ஓகேவா? எல்லா அரசியல் கட்சிகளும் ஒப்புக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக, ஒரு பிராக்டிஸாக தான் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸை நம்ம லிங்க் பண்ண முடியும். கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இந்தியன் பீனல் கோட் முன்னாடி எல்லாம் பார்த்திருப்போம். அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இதோட எல்லாம் நம்ம லிங்க் பண்ணி பார்க்க முடியும். ஆனா இதுக்குன்னு தனித்துவமா தேர்தல் நடத்தை விதிகளுக்குன்னு தனியா சட்டப்பூர்வ அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறது தான் பதில். ஓகேவா? இட் டஸ் நாட் ஹேவ் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் டஸ் நாட் ஹேவ் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். ஓகேவா? இதுவே நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போல இருந்து நடைமுறையில இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பாக்குறப்ப இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கும். ஓகேவா? தேர்தல் விதிகள் தேர்தல் தேதியை அறிவிச்ச நாள்ல இருந்து தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய நாள் வரைக்கும் நடைமுறையில இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டாங்க. மே 4ஆம் தேதி தான் தேர்தல் முடிவுகள் வெளியாக போகுது. அப்ப மார்ச் 15ல இருந்து மே 4 வரைக்கும் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கும். சரியா? சோ இன்னைக்கு செய்தித்தாள்ல எலெக்ஷனை பத்தி பார்த்தாச்சு. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கறத நம்ம பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருக்கோம். இது இன்னும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே தேவைப்படும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், இல்ல சேலஞ்சஸ் இன் என்ஃபோர்சிங் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், suggest your solutions to better enforce model code of conduct இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பர்சனலா ஒர்க் பண்ணி பாருங்க. சரியா? நன்றி.